ஹலோ 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 வீவர்ஸ், இதான் நம்மளோட ஹார்ட் கோர் வேர்ல்டு. அதான் ஃபஸ்ட்டு 11 நாள் நான் விட்டுட்டேன் தான். வீடியோ ரெக்கார்டிங் கரெக்ட் ஆயிடுச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால் நான் இப்போ என்னதுக்கு சொல்கிறேன். ஒன்றும் நான் ஃபஸ்ட்டு 10 நாளில் பண்ணல. இது இந்த ஸ்டோன் ஃபார்மு, இங்கே சைடில் போனால் இந்த பேஸு, அவ்வளோதான். இப்போ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன்னா, இது இங்கே அடியில் இந்த இடத்துல அண்டர் கிரவுண்ட் சீக்ரெட் பேஸ் கட்டலான்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் இதை இப்போ டைம் லேப்ஸ் பண்ணி இது எல்லாத்தையும் நோண்ட வேண்டியதான். ரெடி ஸ்டார்ட். அவ்வளோதான் மக்களே, நம்மளோட பேஸை ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் நிறையா வந்திருக்கு. அடி பேஸில் ஏதாவது என்சாண்டிங் அது மாதிரி ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் என்னவோ வித்தியாசமாக இங்கே பக்கியாக இருக்கு. மாப்ஸ், ஓ மை காட், டே என்னடா கடுப்பேத்துறாங்கடா. அதுக்கு நீ இப்படியா பண்றது கேக்குறேன். அதுக்கு நீ இப்படியா பண்றது? இப்போ நான் எங்க போவேன் இந்த பிளாக்ஸுக்குலாம்? ஐயோ ஐயோ ஐயோ, மாப்ஸ் இருக்க நல்லவேளை நம்ம சாவுல செத்துன்னு தான் இதோட பிரச்சனையா இருக்கும். நான் ஒரு கடுப்பு உள்ள ஏன்டா இப்படி பண்ணானுங்கன்னு. கிளாஸ் வேற நம்ம கிட்ட இல்ல. சை, இது வேற உனக்கு தொல்லை இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க கொஞ்சம் 4 உட்டு தேவைப்படுது. இங்க கொஞ்சம் மறைக்கணும், அங்க கொஞ்சம் மறைக்கணும். என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்கு. ஒரே ஒரு கிளீப்பர் தான் வெடிச்சது. இப்ப நம்மளுக்கு ஸ்டேயர்ஸ்லாம் தேவையே. ஐயோ என்ன பண்றது? இதுக்கும் அத்தனை லைட்டு போட்டிருந்தேன் வேற. ஓப்பன் ஜேஸ் எங்கடா போச்சு கிளாஸு? அவ்வளோதான், கிளாஸு கிடச்சிருச்சு. கிளாஸை ரிப்பேர் பண்ணிடலாம். நைட்டு மாதிரியும் இருக்கு, டே மாதிரியும் இருக்கு. வெளியே போனால் அட்டாக் பண்ணுறானுங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. பாருங்க வியூவர்ஸ், பார்க்க நைட் மாதிரி இருக்கு, ஆனால் தூங்க விட மாட்டேங்கிறாங்களே. என்ன பண்ணுறது? இது என்னன்னு யாருக்காவது தெரிஞ்சா கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடுங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கொஞ்சம் டேர்ட் தான் கலெக்ட் பண்ணும். கையாலே கலெக்ட் பண்ணுவோம். ஷவல் செஞ்சா அது வேற ஒரு தொல்லை. கடுப்பேறுது. அந்த அளவில் மாப்ஸ் என் கண்ணில் படல, லைட்டாக தான் பட்டுது. அது ஒரு க்ரீப்பர் மட்டும் தான் ஸ்பான் ஆகிருக்கு போலது. அதுதான் எப்படி ஸ்பான் ஆச்சுன்னே தெரில. வேற எந்த மாவும் இல்லை வியூவர்ஸ். பாருங்க,
வேற எந்த மாபும் இல்லை. க்ரீப்பர் மட்டும் எங்கேருந்து தான் ஸ்பான் ஆகுதோ வந்து உடச்சி விட்டு போயிடுச்சு. இப்போ சரி பண்ணுறது தான் இன்னொரு தொல்லை. இப்போ நான் உட்டுக்கற பொண்ணு. நல்ல வேலை 3 ஸ்டேஜ் செஞ்சிருந்தேன், 3த்தையும் வச்சேன், 1 தான் மிஞ்சுது. என் கை ஃப்ரோஸ் ஆயிடுச்சு மக்களே. உண்மையிலே என் கை ஃப்ரோஸ் ஆன மாதிரியே தான் இருக்கு. இப்போ இந்த ட்ரீஸன் திடீர்னு வந்ததுன்னு பார்க்காதீங்க, நான் தான் பிளான் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் உட்டு தேவைப்படுது. ட்ரீ எனக்கு கொஞ்சம் உட்டு மட்டும் தந்துடே. போய் தூங்கி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. சூரியன் எங்கே இருக்காரு பைபிள்? இப்போதான் நைட்டாக போகுது. நல்ல வேலை நம்ம சீக்கிரம் நம்ம வேலையை முடிச்சிட்டோம். பேஸ் மட்டும் டக்குன்னு ரெடி பண்ணிடணும். இந்த க்ரீப்பர் வேலையால் தான் பேஸை ரெடி பண்ணணும் சொன்னேன். ஐயோ அவ்வளோதான் முடிஞ்சது வேலை. இப்போ நைட் நிம்மதியாக போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். இப்போ பாருங்க நல்லா டோர் கழிச்சு பாருங்க. அவ்வளோதான். தூங்கி தொலை சீக்கிரம் தூங்கி தொலை. அப்போதான் மறுநாள் அடுத்து வேலை பார்க்க முடியும். இந்த நைட் ஆனால் வெளியே போகிறதே ஒரு பயமாக இருக்கு. ஏதாவது வந்து அடிச்சிருமோன்னு. இது வேற ஒரு தொல்லையா இருக்கே. இந்த ரூம்ல தான் என்ன வைக்கிறதுன்னே தெரியல. அண்டர் கிரவுண்டு வேற கட்டியிருக்கோம். என்ன வைக்கலாம்னு ஏதாவது ஐடியா எதுவுமே இல்லை. மைன் போடுறதுக்கும் பயமா இருக்கு. என்ன பண்றது? கொஞ்சம் வெளியே போய் ஏதாவது சுத்தி பார்ப்போம். வாண்டரிங் ட்ரேடர் பிடிச்சேன்னு கேட்போம். பேலோ கிளாக் எதுவும் நல்லா. இப்போதான் சன்செட் வருது. ஐயோ இதெல்லாம் எப்போ வளருமோ எல்லா பிரச்சனையும் ஆக்டிவேட் பண்ணுவோம். ஃபுட்டு சப்ளை இப்போதைக்கு ரீசனபிளாக தான் இருக்குது. ஃபுட்டை பற்றி இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. இதெல்லாம் க்ரோ ஆகிட்டுருக்கு. இங்கே ஃபார்ம்லாம் நிறையா வேலை இருக்குது. இந்த வீடியோவும் பாதியில் டக்குன்னு பக்கில் கட் ஆகிடுது. இன்னைக்கு ஃபார்மை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். என் வேர்ல்டு என்ன இருளுக்குள்ள முழுகி போயிடுச்சாமா? என்னதுடா இதே? ஆமாம் நினைக்கிறேன் இருளுக்குள்ள முழுகி போயிடுச்சு மக்களே என் வேர்ல்டு. இது ஒரு புது மைண்ட் கிராஃப்ட் பக். பாருங்களேன், இப்போ அங்கே பார்த்தா டார்க் ஆகுதா? இப்போ அப்படியே கொஞ்சமாக இருக்குன்னா பிரைட் ஆகுது. இப்போ நான் நைட்னு எப்படி கண்டுபிடிக்கணும்? இது மாதிரி இப்போ சூரியன் இங்கே வந்ததா இது மாதிரி கண்டுபிடிக்க முடியும். இருங்க மக்களே, ஃபோன் ஒன்று வருது. இம்பார்ட்டண்ட் கால் மீட்டிங். மக்களே, இதுக்கு மேலே எனக்கு இன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, இதோட நம்ம இன்னைக்கான எபிசோடை முடிச்சுக்கலாம். பாய் ஃப்ரம் மீ. பாய். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் மக்களே. நன்றி, வணக்கம்.